தற்பொழுது திருநின்ற ஊர் ஏரியிலிருந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பாக தண்ணீர் திறக்கப்பட்டது. அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த திருநின்ற ஊர் ஏரியிலிருந்து தண்ணீர் திறப்போம் என்ற அறிவித்ததை அடுத்து தண்ணீர் வெளியேறி சென்று கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், சுமார் 50 கன அடி அளவில் தண்ணீர் திறந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதியில் பூந்தமல்லி வட்டாட்சியர் வந்து பார்வையிடும் பொழுது தண்ணீர் திறக்கப்படுவதை அறிந்த அந்த பகுதி பொதுமக்கள், அதாவது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 1500 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது, பயிர் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் அவர்கள் அந்த தண்ணீரை திறக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம், சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கின்றனர். தற்சமயத்திற்கு அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். முன்னதாக வட்டாட்சியர் வந்தபொழுதே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஏற்கனவே அரசானது இந்த பெரியார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுகிறோம் என்று அறிக்கை கொடுத்திருந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர். அதனையடுத்து உடனடியாக பொதுப்பணித்துறையை சார்ந்த அதிகாரிகள் திறந்து விட்டு சென்று விட்டனர். ஆனால் தற்சமயம் நாம் பார்ப்பது ரொம்பவும் இந்த பகுதியில் ஒரு சற்று பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் பெண்கள் திடீரென்று தண்ணீருக்குள் இறங்கி தண்ணீரை திறக்கக்கூடாது என்று தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரையும் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஏரிக்கை தற்பொழுது நிறைந்திருக்கிறது. எனவே இந்த தண்ணீரை இந்த ஆண்டாலும் சேமித்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். நம்மிடையே அந்த பகுதி பொதுமக்கள் இருக்கின்றனர், அவர்களிடத்திலே கேட்கலாம். இப்ப இங்கிருந்து தண்ணீர் திறந்திருக்காங்க, இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்? எங்களுக்கு ஏழு தங்கி வந்து 10 வருஷம் ஆச்சுங்க. ஏழு தங்கி கிடையாது. நாங்க வச்சு பெருமாள் ஒரு 4 ஏக்கர் இருக்குது. நாங்க அத்தைக்கு வந்தா நாங்க போயிட்டு இருக்கோம். 7 தங்கி சொல்லலாம். இதே வந்து 7 ஊட்ட கட்டு அமங்கலம் பண்ணாங்க, 8 ஊர் இருந்தாங்க. அப்ப நாங்க விவசாயம் எடுக்கப்போ விவசாயம் எடுக்க தங்கில தான் விவசாயம் பண்ண முடியும். கோயில் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் பாக்கி இருக்குது. ஐயோ வந்து எங்களுக்கு வந்து கேஸ் போதும். பாக்கி கட்டல நாங்க நெல் வாங்கிதான் நாங்க பாக்கி கட்ட முடியும். நாங்க வந்து எங்களுக்கு இப்படியே மது வெட்டிங்கன்னா நாங்க விவசாயம் எல்லாம் சேர்ந்து விஷம் குடிச்சு செத்துவோம். அவ்வளவுதான். இதுக்கு வந்து அதிகாரியோ யாரோ இது யாருக்கு வந்து கலெக்டர் எதுவும் கிடையாது. கலெக்டர் பதில் ஆகணும். ஆமா ஆமா. ஏன்னா இந்த ஊர்ல வந்து இவ்வளவு காலகாலமா வாழ்றோம் நாங்க. இன்னைக்கு இல்ல, இத்தனை காலம் வாழ்ந்தோம். இப்ப தண்ணி போதுங்க. இது அங்க இரு, இங்க ஒரு 1000 வீடு பாதிக்கும் இந்த தண்ணியால. இப்பங்க கேட்டுப்பாரு. அதான் எந்தெந்த பகுதிகளில் இங்க இருந்து இந்திரா நகர் உள்ளிட்ட மற்ற பகுதியில் இதெல்லாம் நகர் ஊர் பண்டூர் வசந்தா நகர் தான் பாதிக்குது. அங்க வந்து MMD போட்டு வீடு கட்டிங்கிறாங்க. இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் நாம் பார்க்கலாம், ஏராளமான பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள் உள்ளிட்டோர் திடீரென இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றனர். அதாவது தற்சமயம் வருவாய்த்துறையை சேர்ந்த அதிகாரிகள், முக்கிய அதிகாரிகள் இல்லை, வட்டாட்சியர் இருந்தார், அவரும் சென்று விட்டார். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே இந்த இடத்தில், அதாவது கோபமாக இருக்கக்கூடிய தண்ணீரை திறக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிப்பவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் போலீசார் கூடுதலாக, அதாவது அதிரடிப்படை காவல்துறையினர் கட்டுப்படுத்துவதற்கான லத்தி உள்ளிட்ட, அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் தற்சமயம் அந்த பொதுமக்களானது அதிகம் வந்துள்ளனர். இதற்கு முன்பாக பெண்கள் தண்ணீரில் இறங்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். துணை கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் தற்சமயத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் கிடையாது. வந்த ஒரே ஒரு பூந்தமல்லி வட்டாட்சியரும் கூட அவரும் சென்று விட்டார். ஆனால் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதை பார்க்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். நம்மிடம் இன்னொரு இந்த பகுதியை சார்ந்தவர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ என்ன, நீங்க எவ்வளவு விவசாயம் பண்றீங்க, இதனால என்ன பாதிப்பு வரும்? இங்க ஒரு 1000 ஏக்கர் விவசாயம் பண்றோம் சார். டோட்டலா ஓவரால் மொத்தம் ஒரு 1000 ஏக்கர் தண்ணி தேவைப்படுது. இது வந்து பூமியோட நீராதாரம். இன்னைக்கு வந்து தந்து விட்டாங்க. நேற்று கோர்ட்ல வந்து எங்க பக்கம் தீர்ப்பாகி இது வந்து 3 சொன்னாங்க. அதனால நாங்க நேற்று 3 லாக்க. ஆனா இன்னைக்கு நானா வந்து அதிகாரிங்க வந்து தந்து விட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அதிகாரிங்க யாருமே இல்ல. மொத்தம் போலீஸ் அதிகாரிங்க தான் இருக்காங்க, தவிர வேற அது சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க யாருமே இல்ல. கேட்டா எதனா ஆவணம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கறோம். அந்த ஆவணமும் எதுவும் இல்லைன்றாங்க. கேட்டா கலெக்டர் சொல்லிட்டாரு, அதனால நாங்க வந்து தந்து விடுறோம் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஆவணம் சொல்லுங்க, இல்ல ஒரு ரிட்டர்ன்ல ஓரலுக்கு ரைட் லிங்க்ல கொடுத்துருப்பாரு, அதை காட்ட சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். நாங்க இவ்வளவு பேர் வந்து நிக்கிறோம், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நாங்க வந்து வேணா கத்தினா பிரயோஜனம். நாங்க நேற்று கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கோம். எங்க பக்கம் சாதகமாயிருக்கு. விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆதாரமாக
நீரை லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க லாக் பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க தந்து விட்டாங்க. ஆனா ப்ராப்பரா யாருமே ஒரு அதிகாரி கூட ஒரு கிராமத்துல இருக்கவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட கூட ஒரு இது இல்லாம அவங்க பாட்டு ஓபன் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க யாருமே பார்க்கல. போலீஸ் அதிகாரிங்க தான் ஃபுல்லா இருக்காங்க. யார் ஓபன் பண்ணாங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு ஒரு ஆவணமும் சரியா காட்டல. வரநெல்லு இந்த இடத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை நாம் ஏற்கனவே நமக்கு தெரியும். அதாவது இந்த திருநின்றவூர் ஏரி முழு கொள்ளள வேட்டியதை அடுத்து பெரியார் நகர் பகுதியில் சுமார் 2500 வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருந்தது. அதனை அடுத்து வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது உயர்நீதிமன்றம் இரு தரப்பிற்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும், அதாவது பெரியார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அதனை அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது அந்த தண்ணீரை வெளியேற்றுவோம் என்று. தற்சமயம் அந்த தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஆனால் விவசாயிகள் தரப்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது நிறைந்த தண்ணீர், அதாவது இதை வெளியேற்ற ஒரு போகம் அளவிற்கு விவசாயம் செய்வது பாதிக்கப்படும் என்று இரு தரப்பிலிருந்தும் கோரிக்கை வைக்கப்படுகிறது. இந்த பிரச்சனையானது இந்த தண்ணீர் திறக்கப்படுவதை அடுத்து ஓரளவு சுமூகத்திற்கு வந்திருந்தாலும் இரு தரப்பிலிருந்தும், அதாவது விவசாயிகள் மற்றும் அந்த குடியிருப்புவாசிகள் இரு தரப்பிலுமே நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர்.